2026 இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு தயாராகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் சென்னையில இருக்கிற DMI காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதோட TNA கோட் 1202. இந்த காலேஜ் பத்தி நாம முதலையே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற கல்லூரி. இதனால என்ன நன்மை? சிம்பிளா சொல்லணும்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை மட்டும் ஃபாலோ பண்ணாம இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி இவங்களால பாடத்திட்டங்களை உடனுக்குடனே அப்டேட் பண்ணிக்க முடியும். இது மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லையா? முதல்ல இந்த காலேஜோட பேசிக் டீடைல்ஸ் என்னென்ன அங்கீகாரங்கள் இருக்குன்னு பாத்திரலாம் வாங்க. காலேஜோட முழு பெயர் DMI காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2001ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சுயநிதி கிறிஸ்துவ சிறுபான்மை கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல இயங்குது. லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துல பாலஞ்சூர்ல அமைஞ்சிருக்கு. அட்மிஷன் விஷயத்துக்கு வரும். இங்க எப்படி சீட்ஸ் ஃபில் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 65% சீட்ஸ் நம்ம TNA கவுன்சிலிங் மூலமா தான். மீதி இருக்கிற 35% சீட்ஸை காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே நேரடியா ஃபில் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங்ல போறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, நேரடியா அப்ளை பண்றவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த காலேஜை யாரு நிர்வகிக்கிறா, அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிறுவனத்தை நிறுவியவர் ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் J.E. அருள்ராஜ். அவரோட விஷன் படி இந்த காலேஜோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இன்ஜினியரிங் மற்றும் மேனேஜ்மெண்ட் துறையில சிறந்து விளங்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட இருக்கிற ஒரு திறமையான சமூகத்தை உருவாக்குறது தான். சரி, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஒரு காலேஜோட தரத்தை உறுதி பண்ற தேசிய அளவிலான அங்கீகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். NBA, அதாவது நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன். இது நம்ம கவர்மெண்டோட ஒரு அமைப்பு. ஒரு என்ஜினியரிங் கோர்ஸோட தரம் எப்படி இருக்கு, அது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான்னு பார்த்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு கோர்ஸுக்கு NBA அக்ரெடிடேஷன் இருந்தா அதுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. வேலை வாய்ப்புல இது ரொம்பவே உதவும். DMI காலேஜ்ல இப்போதைக்கு 2 BE ப்ரோக்ராம்ஸ்க்கு NBA அங்கீகாரம் இருக்கு. ஒன்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்னொன்னு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது ரெண்டுமே Tier 2 கேட்டகரியில வருது. சரி, இந்த NBA அங்கீகாரம் சும்மா பேருக்குல்ல, இதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கு. அது எப்போ வரைக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 2 பிரான்ச்சுகளுக்கும் டிசம்பர் 2028 வரைக்கும் இந்த அங்கீகாரம் செல்லுபடியாகும். இது ஒரு லாங் டேர்ம் குவாலிட்டி அஷூரன்ஸ் மாதிரி. அடுத்து 2026 அட்மிஷனுக்கு இங்க என்னென்ன அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இங்க இருக்கிற கோர்சஸ் மற்றும் சீட்ஸை பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 120 சீட்ஸ், ITக்கு 90, ECEக்கு 60, EEEக்கு 30, அப்புறம் மெக்கானிக்கல், சிவில் ரெண்டுக்குமே தலா 30 சீட்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல 120 சீட்ஸும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல AI and ML ஸ்பெஷலைசேஷனோட 60 சீட்ஸும் கொடுத்திருக்காங்க. ஓகே, படிப்பு முடிச்சதும் வேலை கிடைக்குமா? கேம்பஸ்ல என்னென்ன வசதிகள் இருக்கு வாங்க அத பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். நாம பார்க்க போற பிளேஸ்மெண்ட் டேட்டா காலேஜ் கொடுத்தது. இது TNA 2025 அட்மிஷன் ரிப்போர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட தகவல். அவங்க கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் படி பிளேஸ்மெண்ட் சதவீதம் 89%. இது ஒரு நல்ல நம்பர்னே சொல்லலாம். கேம்பஸ் வசதிகளை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு தனி ஹாஸ்டல், பொண்ணுங்களுக்கு தனி ஹாஸ்டல் இருக்கு. மெஸ்ல வெஜ், நான்வெஜ் 2 ஆப்ஷனும் உண்டு. காலேஜ் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் கிண்டி, சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க படிக்கிற தகுதியான மாணவர்களுக்கு அரசாங்கத்தோட பல ஸ்காலர்ஷிப் திட்டங்கள் கிடைக்குது. உதாரணமா SC, ST, BC, MBC பிரிவினருக்கான ஸ்காலர்ஷிப், மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்டோட மெரிட் ஸ்காலர்ஷிப்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க நாங்க கொடுத்திருக்கிற தகவல்கள் எல்லாமே இந்த பகுப்பாய்வு தயாரான நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் அரசாங்கத்தோட நம்பகமான போர்ட்டல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத தெளிவுபடுத்திக்கிறோம். இன்னும் பல இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தின முழுமையான விவரங்களுக்கு prosam.com பாருங்க. 12ஆம் வகுப்புக்கு பிறகு உங்க இன்ஜினியரிங் கனவை நனவாக்க இதுதான் உங்க உண்மையான வழிகாட்டி.